தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரானதுக்கு அப்புறமா அவர் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அதில் மிக மிக முக்கியமாக இன்னைக்கு எக்ஸ் தளத்தில் அவரோட டிபியில் இருக்கிற ஃபோட்டோவை மாற்றிட்டு வேற ஒரு ஃபோட்டோ வைக்கிறாரு. அது மக்களை பார்த்து கும்பிடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வைக்கிறாரு. அதில் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொட்டு வச்சிருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த டிபியை நீக்கிட்டு இப்போ பொட்டு இல்லாத மாதிரி ஒரு டிபியை வைக்கிறார். ஸோ இதை பார்த்த உடனே இந்த சைடு வலதுசாரி நண்பர்கள் எல்லாருமே கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஸோ இவர் திராவிடத்தை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு தம்பிகளும் ஒரு சைடு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் ஆரம்பத்தில் இருந்து எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இவர் இப்போ தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரா, இதுக்கு முன்னாடி இந்த அரசியலை இவர் முன்னெடுக்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. அதாவது இந்த 10வது 12வது மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா அப்படிங்கிறது தொகுதி வாரியாக இவர் ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஸோ அதில் தந்தை பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா போன்ற தலைவர்களை படியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பலதரப்பு மக்களில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம், எதிர்ப்புகளை கிளம்பிச்சுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சாதி இயக்கங்கள் தங்களுடைய தலைவர்கள் பேரை ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்பேத்கரை சாதிய தலைவராக பார்க்குற மனநிலை இன்னுமே இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அதுதான் இது வெளிப்படுத்த சொல்லலாம். அப்படி ஆரம்பத்திலேருந்து இந்த பெரியாரை கையில் எடுப்பது விஜய்க்கு ஒன்றும் புதுசு இல்லை. கட்சியின் பெயரை அறிவிக்கும் போது கூட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு பலதரப்பட்ட மக்களிடத்துல ஆதரவு வந்துருந்துச்சு. முக்கியமாக தமிழ் தேசியம் பேசுகிற நண்பர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவாக கிளம்பியிருந்துச்சு. ஏன்னா இவர் அந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கல கட்சியோட பேரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு கொதுகலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இவர் அம்பேத்கரி அரசியலாக இருக்கட்டும், பெரியாரி அரசியலாக இருக்க முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மத்தியில் ரீசெண்டாக விநாயகர் சதுர்த்திக்கு இவர் வாழ்த்து சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு விஜய் மேலே வைக்கப்படுகிறது. அதாவது ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறார், ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல முடியல. அப்படியே ஒரு 2 days கழிச்சு பெரியார் திடலுக்கு பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார். 146வது பிறந்த நாளுக்கு பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார். அன்னைக்கே எக்ஸ் தளத்தில் பெரியாரை பற்றி புகழ்ந்து ஒரு கட்டுரையே போட்டிருக்கிறார். ஸோ அதில் பெண்ணுரிமை, பெண் கல்வி, சமத்துவம், சமூக நீதி பேசின பெரியாருக்கு 146வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கட்டுரை போட்டுறார். அதே நாளில் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து சொல்கிறாரு. நம்மளோட பாரத பிரதமர் அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் எந்த அரசியலை நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியாவில் எல்லாரோடைய ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஒரு சைடு திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பேச்சுக்கு பேச்சு தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிற சீமான் அவர்கள், நான் தனித்து தான் போட்டியிடப் போகிறேன், என்னிடம் யாராவது கேட்டால் மட்டுமே கூட்டணிக்கு நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் திடீர்னு இவரோட நிலைப்பாடு இப்படி? இதுக்கு முன்னாடி நான் தம்பி கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர், ஒன்ஸ் பெரியார் திடலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாக தம்பிகளாக இருக்கட்டும், தம்பியெல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கலாம், ஏன் தமிழ்நாட்டு தலைவர் யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு சைடு இவங்க கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு விநாயகர் சதுர்த்திக்கா நீங்கள் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வலதுசாரி அமைப்புகள் கொந்தளிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு அவரோட டிபியில் பொட்டு இருக்கிற மாதிரி பிக்சரை தூக்கிட்டு அவர் ஒரு டிபி மாற்றிருக்கார். இது எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழலை நன்றாக புரிந்திருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. தமிழ்நாட்டு அரசியலில் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒதுக்கிவிட்டு ஒருவன் அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. சரி, அப்படின்னா நீ ஒரு திராவிடத்தை ஆதரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஸோ பெரியாரிசமும் அம்பேத்கரிசமும் பேசுகிறவங்க எல்லாருமே திராவிடவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக முத்திரை குத்தக்கூடாது. அவங்களோட கருத்துக்களையும் அவங்களோட கொள்கைகளை உள்வாங்கி அதன்படி கட்சி நடத்தினா கண்டிப்பாக விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். வலதுசாரி அமைப்புகள் இந்த சைடு போயிட்டா இங்கே தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த சூழ்நிலையுமே தமிழ்நாட்டில் வலதுசாரி அமைப்புகளால் கால் ஒன்ற முடியாது அப்படிங்கிறது வரலாறு. அதுக்கான விதையை போட்டுருப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரியார் மட்டும் இல்லை, பெரியாருக்கு முன்னாடி தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாக இருக்கட்டும், அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல தலைவர்கள் இங்கு காவியை காலூன்ற முடியாத அளவுக்கு கருத்துக்களையும் நிறைய விஷயங்களை விதைத்து விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே, இந்த சைடு தமிழ் தேசியம் அந்த நிலைமைக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்தை பற்றியுமே அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பில் சொல்லியிருக்காரு, இங்கு சாதி, மதம், இனம், மொழி
இந்த மாதிரி வெறுப்பு அரசியல் பேசாமல் நடுநிலையான அரசியல் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே அந்த அறிக்கையில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து ஓகே, எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய அரசியல் தான். தமிழ் தேசியம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளும் ஆதரிக்கிறோம். ஆனால் தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் வெறுப்பு அரசியலை விதைக்கும் அரசியலுக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படிங்கிறதையும் விஜய் வந்து சொல்லாமல் சொல்லிட்டார். ஸோ நம்ம என்னதான் டிஸ்கஷன் பண்ணாலும் அக்டோபர் 27 ஒரு மாநாடு நடைபெற போகிறது, முதல் அரசியல் மாநாடு. அதில் தெளிவாக இவர் எந்த சித்தாந்தங்களை முன்வைக்க போகிறார், இல்லைனா வந்து எதை ஃபாலோ பண்ண போகிறார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இவர் வந்து ஒரு திராவிட அரசியல் பேச போகிறாரா, இல்லை தமிழ் தேசிய அரசியலை பேச போகிறாரா, இல்லை பாஜகவோட பி டீம் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு நிலைமையில பொட்டு இல்லாத ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு நான் அந்த டீமும் இல்லை இந்த டீமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திராவிட அரசியலை கையில் எடுக்க போகிறாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். திராவிட அரசியல் அப்படின்னாலே சரி ஓகே, திராவிட அரசியல்லாம் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் திராவிடத்தோட அந்த கொள்கைப்படி சித்தாந்தப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுதா? அப்படி பார்க்கும்போது வேங்கை வயலில் நடந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் தீர்வு காண முடியல. அப்படி இருக்கிற இந்த சமூக நீதி அரசில் பல விஷயங்கள் வந்து விமர்சிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே தளபதி விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தையா இல்லை திராவிடத்தையா இல்லை வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அமைப்பையா எப்படி கொண்டு வர போகிறார் அப்படிங்கிறது அக்டோபர் 27 அவரோட மாநாட்டில் தெளிவாக தெரிய போகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.